நாமக்கல் அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் ஒரே கிராமத்தைச் சேர்ந்த 2 பள்ளி மாணவர்கள் உட்பட 3 உயிரிழந்தனர். புதன் சந்தையில் இருந்து சேந்தமங்கலம் நோக்கி சென்ற இருசக்கர வாகனம் சாலையூர் என்ற இடத்தில் எதிரே வந்த பூவரசன் என்பவரின் இருசக்கர வாகனத்தில் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் டேவிட் மற்றும் பள்ளி மாணவர் சரவணன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மற்றொரு பள்ளி மாணவர் கௌதம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு கனரக வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதிய சட்ட திருத்தத்தை முழுமையாக ரத்து செய்யவும் 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றவும் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி முழக்கமிட்டனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே 300க்கும் மேற்பட்ட நாட்டு இன ஜோடி காளைகள் பங்கேற்ற ரேக்லா போட்டி விமர்சையாக நடைபெற்றது. வடக்கிப்பாளையம் சாலையில் நடைபெற்ற இந்த போட்டியில் திருப்பூர், ஈரோடு உள்பட அண்டை மாநிலமான கேரளாவிலிருந்து வந்திருந்த நாட்டு இன காளைகள் பங்கேற்றன. 100 மீட்டர் மற்றும் 200 மீட்டர் தூரம் நடைபெற்ற போட்டியில் மாட்டு வண்டியில் பூட்டிய காளைகள் சீறி பாய்ந்து இலக்கை நோக்கி ஓடின. போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் புதிய போக்குவரத்து சட்டத்தை மத்திய அரசு வாபஸ் பெற வலியுறுத்தி அனைத்து லாரி ஓட்டுநர்கள் சங்கம் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. விபத்து ஏற்படுத்தும் வாகன ஓட்டுநர்களுக்கு 7 லட்சம் அபராதம், 10 ஆண்டுகள் சிறை தண்டனை என்ற புதிய சட்டத்தை திரும்பப் பெறவில்லை என்றால் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்போவதாக கொடைக்கானல் லாரி ஓட்டுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.